ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரியினுடைய கன்சல்டேட்டிவ் கமிட்டி மெம்பர். இங்க வந்தவங்க எல்லாருமே இதனுடைய பிரச்சனையை அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அமைதியா போகக்கூடிய மக்கள். இன்னும் சொல்ல போனா இந்த டிசிடபிள்யூ ஃபேக்டரி இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாமே காயல்பட்ட மக்களுடைய இடத்துல தான் இருக்கு. நல்ல இடத்துல மக்களுக்கு பிரயோஜனப்படுகிற அடிப்படையில் இடத்தை கொடுத்தாங்க. ஆனா இந்த ஃபேக்டரி மூலமாக காயல்பட்டதுக்கு எந்த நன்மையும் இல்லை. மதிய ஏதோ ஒரு சில தொழிற்சாலை தவிர ஒரு ஆள் கூட காயப்பட்டதுக்காக அந்த ஃபேக்டரியில வேலை செய்யும். எல்லாம் வெளியூர்ல இருந்து ஏற்றப்பட்டவங்க தான் வந்திருக்காங்க. காயல்பட்டத்தினுடைய முன்னேற்றத்துக்காக வேண்டி ஏதாவது திட்டங்களை சொல்லியிருக்காங்கன்னா அது செய்யல. இப்ப அந்த பிரச்சனையை வந்துகிட்டு யார் கையில் எடுத்து செய்யறங்கிற அடிப்படையில மக்கள் மேலும் மேலும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் நாம வந்துகிட்டு போராட்டம் பண்ணி அங்க போய் தர்ணா பண்றதுக்கு யாரும் போகல. அவங்களை லீகலா பேசி இதுவரைக்கும் நிலந்து இருக்கக்கூடிய ஆபத்திலிருந்து மக்களை காப்பாற்றணும். மேலும் ஆபத்துக்கு வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்யணுங்கிற அடிப்படையில் தான் இங்க வந்து உங்களை பார்த்தா இந்த அளவுக்கு நீங்க கண்ணியமான முறையில் எல்லாத்தையும் கூட வச்சு இங்க நீங்க வந்துகிட்டு அமைதியான முறையில கண்ணியப்படுத்தினதுக்கு நாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்கிறோம். இங்க வந்திருக்கவங்க எல்லாமே விஐபிஸ் தான். ஊர் சேர்மன் வந்திருக்காங்க, இந்த மூவ்மெண்டனுடைய தலைவர் வந்திருக்காரு, செக்ரட்டரி வந்திருக்காரு, மற்ற எல்லாருமே பல்வேறு விஷயங்கள்ல ஈடுபாடு கொண்டவங்க. இதுல மெயினா சொல்ல போனது சொன்னாங்க, இதுல வந்திருக்கக்கூடியவங்க அதிகமான பேரு சமய நல்லிணக்கத்துக்காக வேண்டி பாடுபடக்கூடியவங்க. அந்த அடிப்படையில தான் லீகலா எங்களுடைய அப்ஜெக்ஷனை தெரிவிக்கிற அடிப்படையில உங்ககிட்ட வந்திருக்கிறோம். மத்திய அரசாங்கத்தில் ஜெய்தி நடராஜன் அம்மாவை பார்த்து பெட்டிஷன் கொடுத்திருக்கு. பார்லிமெண்ட்ல இது விஷயமா பேசுறதுக்கு இருக்கிறாங்க, சட்டமன்றத்திலையும் பேசுறதுக்கு உண்டான நாங்க எல்லா சூழ்நிலையும் ஏற்படுத்திக்கிறோம். எனவே இதனுடைய உள்ளார்ந்த விஷயங்களை நீங்க கவனித்துக் கொண்டு நேரடியா நீங்க தலையிட்டு இதனுடைய பிரச்சனை என்னங்கிறத ஆய்வு செய்து மக்களுக்கு அச்சத்தை போக்கணும். இந்த ஃபேக்டரி மூலமா அந்த ஊருக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நீங்க வந்துட்டு திட்டங்களை வளர்த்து கொடுக்கணும். மேலும் ஆபத்துக்கு வராமல் இருப்பதற்கு நீங்க வந்துட்டு எல்லா வகையிலும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்னுடைய கோரிக்கை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இருக்கிறது காயப்பட்ட இடம், ஃபேக்டரி அமைச்சது காயப்பட்ட மக்களுடைய இடத்துல. ஆனா அதுக்கு அவங்க வந்துட்டு சாகுபுரங்கிற ஒரு பேர்ல தனி பின்கோடு வச்சிருக்காங்க. எந்த அவங்களுடைய ரிக்கார்ட்லையும் காயப்பட்டு சொல்றது இல்லை. ஏதோ அந்த ஃபேக்டரி வந்துட்டு ஊர் மக்கள் எல்லாம் இல்லாத இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு வந்துட்டு தவறான கண்ணோட்டம் செய்யறாங்க. இதுல இருந்து என்ன தெரியும் சொன்னா, காயல்பட்ட மக்கள்ல நம்ம வேறுபட்டு போகக்கூடிய சூழலை ஏற்படுத்தாங்க. நாங்க அப்படி நினைக்கல. அந்த ஃபேக்டரி மூலமா எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அந்த ஃபேக்டரி மூலமா எங்க ஊர் மக்களுக்கு நன்மை ஏற்படணும். ஊருடைய வளர்ச்சியில அவங்க ஈடுபடணும். சட்டத்தின் அடிப்படையில் எத்தனை இருக்குது? ஒரு ஊர்ல ஒரு ஃபேக்டரி அமைக்கிறதா மண்ணின் மைந்து விளைக்கிற பேர் எடுத்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் செய்யலையே. எனவே நாங்க வந்துட்டு உங்களை ரொம்ப நம்பி வந்திருக்கிறோம். இந்த நடவடிக்கையில நீங்க வந்துட்டு தயவு செய்து நீங்க வந்துட்டு முழுமையா தலையிட்டு நேரடியா நீங்க தலையிட்டு எங்களுக்கு எல்லா வழியிலும் நீங்க வந்துட்டு ஒத்துழைப்பு தருகிறேன்.